அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து காரைக்குடிலேருந்து வெளியே போகிறோம். காரைக்குடியில் இன்றைக்கி தான் விஜய் வந்தார். இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிலேருந்தே பரவாயில்ல, நைட்லேருந்தே பரவாயில்ல. போலீஸ் சூப்பராக பண்ணாங்க. உண்மையிலே காலையில் வந்து எவ்வளோ ஒரு ஊரே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் போலீஸ் நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. விஜய் வந்தார், மதுரையிலேருந்தே வந்தார். அவர் 3 தொகுதி கவர் பண்ணிட்டார். மதுரை, சிவகங்கை, காரைக்குடி கவர் பண்ணிட்டார். வெரி குட். நான் இன்றைக்கி அந்த பெண்கள் கூட்டத்து நடுவில் தான் இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சி தான் போனேன். ஏன்னா கூட்டம் ஓட்டாக மாறுமா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதே இன்றைக்கி வந்து பெண்கள்கிட்டே கேட்டேன், என்னம்மா நீங்கள் கூட்டம் மாதிரி ஓட்டு போடுவோம்? கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். ஏன் உங்களுக்கு என்ன கேள்வி? தளபதி தான் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், இந்த தேர்தல் தீர்மானிக்கிறது பெண்கள் தான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுறோம், நீங்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ரசிகர்கள் நடிகரை பார்க்க வர கூட்டம் ஓட்டாக மாறுமான்னா தெரியல, ஆனால் மாறும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி போச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ இருக்க இன்னைக்கு சூழ்நிலை இந்த தேர்தல் வந்து பயங்கரமான தேர்தல். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலில் இவங்க வருவாங்க இவங்க சொல்லலாம். இந்த தேர்தலில் யார் வருவாங்க யாருக்கும் சொல்ல முடியல. எந்த தொகுதியிலுமே யார் வருவான்னு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாரும் காரணம் விஜய் ஃபேக்டர் இருக்குது, எடப்பாடியார் ஃபேக்டர் இருக்குது, ஸ்டாலின் அவர் ஃபேக்டர் இருக்குது. ஸ்டாலின் சார் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து எல்லோரையும் அனுசரித்து போகிறாரு. ஆனால் அவங்களுக்கு இருக்க ஒரே விஷயம் வந்து அந்த கஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதை மட்டும் ஒழிச்சிட்டாங்கன்னா அவங்களும் ஓகே. எடப்பாடியார் அவர் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அவரும் சூப்பராக ஆட்சி பண்ணுவார், எல்லோரும் நம்புகிறாங்க. 4 வருஷம் சூப்பராக பண்ணார். விஜயும் வராரு, அவரும் வந்து அடுத்த மாற்றத்தை இப்போ இந்த 5 அடுத்த 5 இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் விஜயோட 3 பேர் தான் இருப்பாங்க. விஜய், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அண்ணாமலை. இந்த 3 பேர் தான். நார்மலாக சாதாரண மனுஷுக்கே தெரியுது அண்ணாமலை தான் பிஜேபின்னு. ஆனால் இந்த பிஜேபிக்காரங்களுக்கே ஏன் தெரில. அண்ணாமலை அவரை தவிர்த்து பிஜேபி அரசியல் பண்ண முடியாது. என்னமோ ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியல் சாதாரண மனித புரியாது. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, மேலே என்ன நடக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மேலே நடக்கிறது வேறு, கீழே நடக்கிறது வேறு. அது நமக்கு தெரியல, மேலே நடக்கிறதே தெரில. ஆனால் கீழே இருக்க மக்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது சாதாரண தொண்டருக்கும் தெரியும். ஸோ கடைசியாக ஃபைனல் டிஸ்கஷன் என்னென்னா, இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு பயங்கரமான தேர்தல். நான் வந்து நான் ஒரு 4 தேர்தல் பார்த்துருக்கேன். 20 வருஷமாக தேர்தல் பார்த்துருக்கேன். நான் ஒரு பூத் ஏஜெண்டாக இருக்கேன். அதனால் பூத் ஏஜெண்ட் ஒரு 4 பூத்துக்கு பொறுப்பாளர் இருக்கனால எனக்கு 4 தேர்தல் தெரியும். ஆனால் ஈஸியாக கணிச்ச தேர்தல் இந்த தேர்தல். ஒரு பயங்கரமான தேர்தல், சூப்பர் தேர்தல். பெண்கள்